அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் 11ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கிற வாழ்வியல் பார்க்க போகிறோம். திருக்குறளுக்கு வாழ்வியல்னு சொல்லுவோம். ஏன்னா வாழ்க்கைக்கான அனைத்தையும் தர்றது திருக்குறள் தான். நாம் டிஎன்பிசிக்காக தான் திருக்குறள் படிக்கிறோம். மற்ற எல்லாமே உங்களுக்கு டேட்டாஸ் தான். டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு இது தெரியுது அப்படின்னு எடுத்து சொல்லணும். ஆனால் நீங்கள் திருக்குறள் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கிடும். வாழ்க்கையை சிறப்பாக்குற ஒன்றே ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் தான். மற்ற எதை விடவும் இதுதான் சிறந்தது. அதனால் ஜஸ்ட் லைக் தட்னு படிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அதை எப்படி புகுத்தலாம். ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்து 80-70 வயசு ஆனால் கூட திருக்குறள் படித்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு ஏஜ்லேயும் திருக்குறள் படிக்கணும். இந்த இயலில் 26 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு திருக்குறள் அதோட பொருள் தெரியணும். திருக்குறளை முதல்ல மனப்பாடம் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பொருள் தானாக வந்துடும். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே திருக்குறளை மெமரிக்கு வச்சாங்க. இதுலேயே நிறைய மெமரி பாடலும் இருக்குது. வாங்க நூல் வெளி பார்ப்போம். திருக்குறளோட அதிகாரம் இயல், அந்த இயலோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அறம் 38 அதிகாரம், அதில் 4 இயல் இருக்குது. பாயிரம், இல்லறம், துறவறம், ஊழியல். பாயிரம் 4, இல்லறம் 20, துறவு 13, ஊழியல் 1. ஊழியலில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு ஈஸியாக கேட்டு போயிடலாம். அது நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பொருள் 70 அதிகாரம் இருக்குது. அதை எப்படி பிரிச்சுருக்காங்க? 3 இயலாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு இயலுக்கும் அரசு இயலுக்கு 25, அமைச்சியலுக்கு 32, ஒளிபியலுக்கு 13. இன்பத்துப்பால் 25. இதை 2ஆக பிரிச்சுருக்காங்க. 2 தான் இன்பம். களவியல், கற்பியல். களவு 7, கற்பியல் 18. கற்பு 18 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களவு 7 பேர் சேர்ந்து களவாடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக பொதுமறைன்னு போற்றப்படுறது திருக்குறள். தமிழ் இலக்கியம் இது உலக மக்கள் அனைவரும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைவதாக இது போற்றப்படுகிறது. இது எதில் இருக்குது அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் குறிப்பிடப்படுது. இதில் 1330 பாட்டு இருக்குது. இதோட பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களால் அழைக்கப்படுது. இப்பாடல்கள் அனைத்தும் குறள் வெண்பாவால் ஆனதுனால இது பாவின் வகையை தன் பெயரை கொண்ட உயர்வு விகுதியோட அப்படின்னு திருக்குறள்னு அழைக்கப்படுது. இது 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும். இந்நூல் உலக மொழி பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு 10 பேருடைய உரைகள் இருப்பதாக கூறுது. அதில் பரிமேலழகர், மணக்குடவர், கலிங்கர், பரிபெருமாள், தருமர், தாமதத்தர், நச்சர், திருமலையர், மல்லர் ஆகியோர் இவங்கெல்லாம் பழைய உரைகள். சிறப்பு நூல் இருக்குது. பழைய உரைகளாக சிறப்பு பெற்றிருக்கு. திருக்குறளின் சிறப்பினை விளக்க பல புலவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு பேர் தான் திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவரோட வேறு பெயர்கள்லாம் கேட்டாங்கன்னா தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதனுபங்கி, முதற்பாவலர். இந்த பேரை திரும்ப படிச்சுக்கோங்க. சும்மா படிச்சுட்டு விட்டுறாதீங்க. ஒன்றுத்துக்கும் யூனிக்காக என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சென்னாபோதர், மாதனுபங்கி, வேறு 3 பெயர்களை கொடுத்துட்டு மாதனுபங்கியை இல்லை சேர்த்து கொடுத்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். முதற்பாவலர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களில் திருவள்ளுவரை அழைக்கிறாங்க. அவரை பற்றின உண்மையான தகவல் எதுவுமே நமக்கு கிடைக்கல. திருவள்ளுவர் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். சரி, இப்போது திருக்குறளை பார்க்கலாம். 26 திருக்குறள். 11th படிக்கிறவங்களுக்கான மெமரி பாடல் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடக்கமுடைமை. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது. மலையை விட மாண்பு பெருசு. மலையோட மாண்பை விட யாரோடது பெருசுன்னு சொல்கிறாங்க? நேர்வழியில் மாறாமல் அடக்கமாக இருப்பவரோட உயர்வு தான். நேர்மையாக இருக்கணும், அதோட அடக்கமாகவும் இருக்கணும். அவங்களோட உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது அப்படின்னு சொல்கிறாரு. யாகாவார் ஆயினும் நா காக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இது அடக்கமுடைமை. பார்த்துக்கோங்க. எதை ஒருத்தர் காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்திற்கு சிக்கி துன்பப்படுவாங்க. நாக்கு அடக்கலைன்னா நம்ம பேசின வார்த்தையை நினச்சி நாமளே துன்பப்படுவோம். இது நமக்கே நிறைய தடவை நடந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். யாகாவாராயினும் நா காக்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. யாராவது கொஞ்சம் அதிகமாக பேசினா கூட நான் காக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. இது எல்லாருக்கும் தெரியும். தீயால் காயம்பட்டால் அது ஆறிடும். ஆனால் நம்ம வாயால் சொல்கிறது எப்போவுமே சாகிற வரைக்கும் மனசில் குத்திக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை. அதனால் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சு பயன்படுத்தணும்.
இது வேற்றுமை அணி. வேற்றுமை அணியில் வருது. முதல்ல ஒற்றுமையை கூறிடுவாங்க, ஒன்றுத்தை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவாங்க. அதான் வந்து வேற்றுமை அணி. தீயும் சுடும், சொல்லும் சுடும். ஆனால் தீயினால் சுட்டப்புன்னு ஆறிடும், ஆனால் சொல் வந்து ஆறாது. இந்த மாதிரி ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு ஒன்று மட்டும் வேறுபடுத்தி காட்டுறது தான் வேற்றுமை அணி. அடுத்து ஒப்புரவு அறிதல். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாமே தகுதியானவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான். தகுதியானவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நம்ம விடாமுயற்சியோட பொருள் ஈட்டுறோம். அடுத்து ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையன் செத்தாருள் வைக்கப்படும். உலகத்தாரோட உலகத்து நடைமுறையை தெரிஞ்சு ஒத்து போகிறவன் தான் உயிர் வாழ்கிறதாவே அறியப்படுறான். மற்றவங்கெல்லாம் வந்து உயிர் வாழலை, செத்தாரோட சேர்த்துருவாங்கன்னு சொல்கிறாரு. மருந்தாகிதப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகையான் கண்படின். மருந்தாகிதப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகையான் கண்படின். பெருந்தகையானிடம் உள்ள செல்வம் தான் வந்து மருந்து மாதிரி. எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது. பெருந்தகையான்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து அவங்களோட எல்லா உறுப்பையுமே மருந்து மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்துற மரத்தை போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. போன்றது வந்துடுச்சு ஓமை அணி. அடுத்து புகழ் அதிகாரம். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். ஒன்றா உலகத்துனா இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. அதாவது புகழ் தான் வந்து நிலைச்சி நிற்கும், வேறு எதுவும் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் செஞ்ச அவரோட புகழ்னால தான் நம்ம எல்லாருமே அவரை நினச்சிட்ருக்கோம். அந்த புகழ் என்றைக்குமே மாறாது. என்னைக்கு பேசினாலும் அவரோட புகழ் அப்படியே இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. தோன்றுனா புகழ் வர்ற மாதிரி நல்ல பண்புகளோட தோன்றணும். அப்படி இல்லைன்னா தோன்றாமல் இருக்கிறதே நல்லது. தோன்றாமல்னா வெளிப்படாமல் அப்படியும் வச்சுக்கலாம். பிறக்காமல்ங்கிறது கூட வராது, வெளிப்படாமல்னுங்க. வசையொழி வாழ்வாரே வாழ்வார், இசையொழி வாழ்வாரே வாழாதவர். அதாவது பழி இல்லாமல் வாழ்கிறவங்க தான் வாழ்கிறவங்க. அதே மாதிரி புகழ் இல்லாமல் வாழ்கிறவங்க வாழாதவங்கன்னு சொல்கிறாங்க. பழி இருக்கக்கூடாது, அதே மாதிரி புகழ் கண்டிப்பாக இருக்கணும். பழிக்கு எப்படி பயப்படுறோமோ அதே மாதிரி புகழையும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. வசையொழி வாழ்வாரே வாழ்வார், இசையொழி வாழ்வாரே வாழாதவர். தவம்ங்கிற அதிகாரத்தில் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் என்பதால் செய்ய முடிந்த தவத்தை இங்கேயே முயன்று பார்க்கலாம். இப்பயே செய்கிற தவத்தை செஞ்சுருங்க. ஏன்னாக்கா முடிவில் நீங்கள் விரும்பினது கிடைக்க போகுது இல்லையா, அதனால செய்ய முடிஞ்ச வரைக்கும் தவத்தை செஞ்சு பார்த்துருங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணி பார்த்துருங்க. முயற்சிக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் முயற்சி பண்ணாமல் இருந்தால் யாரோட தப்பு? நம்மளோட தவறு தானே. அதுதான் சொல்கிறாரு, வேண்டிய வேண்டியாங்க எய்தலாம். நினச்சது நினச்சபடியே கிடைக்குங்கும்போது தவத்தை செய்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சுடச்சுடும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. புடமிடு சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல தவம் இருப்பவரை துன்பம் வருத்த ஞானம் வரும். அதாவது நகை செய்யும்போது பொண்ணை வருத்துவாங்க, வருத்தி முடித்த பிறகு அது வந்து நல்ல அழகாக வடிவமாக கிடச்சிரும் இல்லையா, அதே மாதிரி நாமளும் வருந்தணும். வருத்தம் கஷ்டம் முடிஞ்ச பிறகு நமக்கும் நல்ல இது கிடைக்கும், ஞானம் வரும்னு சொல்கிறாரு. இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் நமக்கான வெற்றி கிடைக்கும். இது வந்து ஓமை அணி. ஓமையாக சொல்லியிருக்காங்க, புடஞ்சுடுகையில் ஒளிவிடும் பொன் போல அப்படின்னு. அடுத்து நிலையாமைனா வாழ்க்கை நிலை இல்லை அப்படிங்கிறத திருக்குறள் மூலிமா சொல்கிறாரு. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மெற்சென்று செய்யப்படும். நல்வினையை செஞ்சிடுங்க. நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிருக்கு இறுதி வர்றதுக்கு முன்னாடி நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். நல்ல செயல்களை எதுக்குள்ளே செஞ்சணும்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த குறளை வச்சு தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. குறளை படிச்சிங்கனாலே ஒரு 2 தடவை குறளை படிச்சிட்டிங்கனாலே கொஷின் எப்படி வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் திருக்குறளை படிச்சிருங்க. நாச்செற்று விக்குள் மேல், விக்குள்னா விக்கல் வந்து உயிர் இறக்கிறதுக்கு முன்னாடி, வாராமுன் உயிர் இறக்கிறதுக்கு முன்னாடி நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அடுத்து நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகம் ரொம்ப பெருமையானது. என்ன பெருமை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற நிலையாமையை தான் பெருமையாக இவ்வுலகம் வச்சுருக்கு. இந்த உலகத்தோட பெருமை என்னன்னாக்கா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிற நிலையாமையை தான் வச்சுருக்கு. ஒருபொழுதும் வாழ்வது அறியார். எப்பயுமே வாழ்க்கைங்கிறது என்னன்னு அறிய மாட்டாங்க.
கருதுப கோடியும் அல்லப்பல. ஒரு பொழுது கூட வாழ்வின் தன்மையை சிந்திக்காதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கோடி இல்லை அதுக்கும் மேலே அதிகமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை இப்படி சிந்திக்க மாட்டாங்க. அவங்களோட எண்ணங்கள் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சாதாரண மனுஷங்களை பற்றி சொல்கிறாரு. அடுத்து துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். ஒருவன் எந்த ஒரு பொருள்கள் மீது பற்று இல்லாமல் இருக்கிறானோ அந்த பொருள்களால் அவனுக்கு துன்பம் வராது. எந்த ஒன்று நமக்கு பிடிக்கல அதை கண்டுக்காமல் இருக்கோமோ அதனால் நமக்கு எந்த துன்பமும் வராது. எது மேலே ஆசைப்படுறோமோ எதை நினச்சி ஏங்குறோமோ அதனால தான் நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு துறவுக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எதை ஒரு நம்ம விரும்பலை எது மேலே பற்று இல்லையோ அதனால் நமக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு. பற்றுகள் அற்றவராகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். நாம் எந்த பற்றுமே இல்லாமல் பற்றே இல்லாததை பற்றி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது சொல் பொருள் பின்வரு நிலையணி. அதாவது ஆசையே படாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவா அறுத்தல். இன்பம் இடையாராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பம் இடையாராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னா, பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் இடைவிடாமல் வரும். அதாவது அவா அறுத்தல்னா ஆசையை துரத்தல் அப்படிங்கிறது தான். இன்பம் நமக்கு எப்போ வரும்? இடைவிடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ அப்படின்னா பேராசைங்கிறத தொலைச்சோம்னா, ஆசையை தொலைத்தால் உங்களுக்கு இன்பம் வரும். அடுத்து ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். திருக்குறளை படிச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் 2 தடவை படித்து காட்டுறேன். ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசை. எப்பயுமே நிறைவு செய்ய முடியாதுன்னு தெரியும். அந்த ஆசையை விட்டொழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிலையான இன்பம் சேரும். எப்போதுமே நிறைவு செய்ய முடியாத ஆசையை நினச்சி வருத்தப்படாதீங்க. அந்த ஆசையை விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிலையான இன்பம் சேரும்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். அடுத்து வழி அறிதல். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயலின் வலிமையையும் தன் வலிமையையும் பகைவனின் வலிமையையும் துணையாளர் வலிமையையும் சீர்தூக்கி செயல்படணும். ஒரு செயலோட வலிமை என்ன, ஒரு செயல் எப்படிப்பட்டது, தன்னோட பவர் என்ன, அதே மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியோட இது என்ன, ஆப்போசிட் பார்ட்டியோட எவ்வளோ ஸ்டஃப் உங்களுக்கு, அதே மாதிரி நம்ம கூட நிற்கிறவங்களோட வலிமை எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சால் தான் ஒரு செயலை கரெக்டாக செய்ய முடியும். அடுத்து 20வது குறள். அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். யார் சீக்கிரமாக கெட்டு போவா அப்படின்னா, மற்றவருடன் ஒத்து போகாமல் தன் வலிமையை அறியாமல் தன்னையே பெருசாக நினைக்கிறவங்க, தன்னையே பெரிதாக நினைக்கிறவங்க விரைந்து கெட்டு போவாங்க. யார்? 3. மற்றவர்கிட்ட ஒத்து போகாதவங்க, தன்னோட வலிமையை அறியாதவங்க, தன்னையே பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க சீக்கிரமாக கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து பிலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இது பிரிது மொழிதலணி. எடுத்துக்காட்ட மட்டும் சொல்லியிருந்தா அது பிரிது மொழிதலணி. மயில் இறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் ஏற்றிய வண்டியின் அச்சு முறியும். தங்கம்தான் அப்படின்னு நினச்சி அதிகமாக நம்ம சாப்பிட முடியுமா? தங்கத்தை சாப்பிட முடியாது இல்லையா? தங்கத்தை என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். அது இல்லை. இதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, மயில் இறகு ரொம்ப லைட்டானது, அப்போ கூட அதை அதிகமாக ஏற்றணும் அப்படின்னா அச்சு முறிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இதோட இது என்னன்னாக்கா, நல்லது தான் அப்படின்னாலும் அதுவும் அளவாக தான் இருக்கணும். அது அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுவும் நமக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அளவறிந்த வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழணும். அப்படி இல்லாமல் அதிகமாக ஆசைப்பட்டு அதிகமாக பண்ணோம் அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். உள்ளது மாதிரி இருந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து காலம் அறிதல். அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யும். அருமையான செயல் உரிய கருவிகளோட தக்க காலம் அறிந்து செஞ்சாதான் அரிய செயல் ஒன்று இல்லை. அந்த மாதிரியான அரிய செயல் இல்லை. எதை அறிஞ்சு செய்கிறது? உரிய கருவியும் அதுக்கான கரெக்டான டயத்தையும் தெரிஞ்சு செஞ்சோம்னா நல்ல செயல் தான் அதுதான் அருமையான செயல். அருமையான செயல்னால் ரொம்ப ஸ்பெஷலான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலான செயல் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. உரிய கருவியும் அதுக்கான காலத்தையும் தெரிஞ்சு செய்யணும்.
ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய்யும். உரிய காலத்தில் பொருத்தமான இடத்துல ஒரு செயலை செஞ்சோம்னா நாம் உலகத்தையே பெற நினச்சா கூட கிடைக்கும். எப்போ? உரிய காலம் பொருத்தமான இடம். இங்கே அருவினை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உரிய கருவி தக்க காலம். இங்கே காலம் ஞாலமே உங்கள் கைக்கு கிடைக்கும். எப்போன்னா உரிய காலத்தில் பொருத்தமான இடத்துல ஒரு செயலை செஞ்சா. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதியவர். யாருன்னா உலகத்தையே வெளில கருதுறவங்க எதை நினச்சி வெயிட் பண்ணுவாங்க, எதை பார்த்து வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா உரிய காலத்தை நினச்சி வெயிட் பண்ணுவாங்க. இது காலம் அறிதல். ஞாலத்தையே உலகத்தையே வெல்றவங்க காலத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. எய்தற்கு அரிய எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடிச்சிடணும். இந்த செயலை செய்கிறதுக்கு இதான் கரெக்டான டைம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த செயலை அப்போவே கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. எய்தற்கு அரிய ஏய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுகன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். இதோட 11ஆம் வகுப்பு திருக்குறள் முடியுது. திருக்குறளை 2 தடவை 3 தடவை பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிற டைமில் திருக்குறளை நீங்களே படித்து மெமரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு திரும்ப கேட்டுக்கோங்க. அது நீங்களே படிக்கலைன்னா கூட உங்கள் மெமரியில் நின்றும். அதனால் தொடர்ந்து திருக்குறளை படிங்க. நன்றி, வணக்கம்.